ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து முட்டை, மைதா, ஜீனி இது எதுவுமே இல்லாமல் ஒரு கேக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு குக்கரை எடுத்து அதை வந்து முதல்ல நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, அப்புறம் நம்ம சர்க்கரை வேணால் சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி இல்லாமலும் நம்ம வெல்லத்துலேயோ சர்க்கரைலையோ செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். இதுக்கு வந்து மூடியில் ஃப்ரீ ஹீட் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், குக்கரில் உள்ள இந்த கேஸ்கட் இருக்கு இல்லையா, கேஸ்கட்டெல்லாம் எடுத்துட்டு சும்மா குக்கரை மட்டும் வெறியில மட்டும் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அப்புறம் இப்போது கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஆசீர்வாத் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் மெஷர்மெண்ட் எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மாவை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கப்புக்கு வந்து ஒரு கப் நான் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கப்புக்கு வந்து ஒரு கப் வந்து நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த கோதுமை மாவு வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் நம்ம போட்டுடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதே கப்புக்கு 3/4 கப்பு வந்து நான் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லத்துலேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி வெல்லத்தில் செய்யணும்னு பார்த்தேன். வெல்லம் வந்து கொஞ்சம் பத்தலை, 1/2 கப்பு தான் இருந்தது. அதனால தான் நான் இன்றைக்கி ஜீனி எடுக்கிறேன். நம்ம மாவு எடுத்த அதே கப்லேயே வந்து நான் 3/4 கப்பு ஜீனி எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து வெல்லம் வந்து 1/2 கப்பு தான் இருக்குது, பத்தாது. அது போட்டு ஜீனி 2 மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரேடியாக ஜீனியிலே செஞ்சுக்கலான்னு நான் ஜீனி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெல்லத்தில் கூட செஞ்சுக்கலாம். வெல்லத்தில் செய்கிறப்போ நம்ம அதை வந்து கொஞ்சோடு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கி செய்யணும். இப்போ வந்து இந்த ஜீனியை வந்து நான் பவுடர் ஆக்கி வச்சுட்டு வந்துடுறேன். இது கூட ஒரு பிஞ்சு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், கோதுமை மாவு 1 கப்பு, சுகர் வந்து 3/4, நம்ம எடுத்த கப்புக்கு 3/4 கப்பு, அப்புறம் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா என்கிட்ட இல்லை, நான் சோடா உப்பு போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து பேக்கிங் சோடா இருந்தால் அது 1/4 ஸ்பூன், இது 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சோட பால் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கிறேன், காய்ச்சி ஆற வச்சுருக்கிறேன். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, நம்மளுக்கு வந்து பதம் மாறிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு கேக் வரும். பாருங்கள், இப்போ எல்லா பாலையும் நான் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி இது இருந்தால் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நல்லா ஸ்பூனை வச்சு கூட நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பழத்துக்கு நம்ம நல்லா அடித்து வச்சாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி கேக் பேட்டர் இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரம் இருந்தாலும் சரி, இதில் வந்து கொஞ்சோண்டு நெய்யோ இல்லைன்னா ஆயிலோ தடவிக்கணும். இப்போ என்கிட்ட வந்து நான் நெய் தடவிக்கிறேன்.
அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதுக்கும் கொஞ்சம் இந்த இதுலேயும் மாவு நம்ம கேக் பதத்துக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் நெய்யோ இல்லைன்னா ஆயில் விட்டீங்க அப்படின்னா கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது ஸ்மெல் இல்லாத ஆயில், கோல்டு வின்னர் இந்த மாதிரி ரைஸ் பிராண்ட் ஆயில் ஏதாவது சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் விட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு இது கிளறிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரிப்பன் பதத்துக்கு வந்து கேக் பேட்டர் இருக்கணும், அப்புறம் தான் கேக் வந்து நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா விட்டாச்சு. இப்போது நம்ம இந்த நெய் விட்டுருக்கோம் இல்லையா, இதை நல்லா வந்து இப்படி நல்லா சுற்றியும் நல்லா தடவி விட்டுட்டு, அப்புறம் நம்மளுக்கு வந்து அடியில் வந்து பிடிக்காமல் வரும். இந்த பாத்திரத்தில் நல்லா சுற்றி நல்லா தடவி விட்டுக்கலாம். நல்லா சுற்றி தடவி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா அந்த மாவு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நெய் தடவணும் இல்லையா, அந்த இது எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி நம்ம இப்படி நல்லா சுற்றி சுற்றி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா தடவி வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேக் பேட்டரு, இதை வந்து நம்ம விட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா அந்த பாத்திரத்தை நல்லா கீழே இப்படி லேசாக தட்டி விட்டுக்கலாம் 4 சைடு வந்து. அப்படின்னா ஏர் இருந்தாலும் இதாயிரும். இப்போ நல்லா தட்டி விட்டாச்சு. இப்போது இதை கொண்டு போய் அப்படியே நம்ம வந்து குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஏதாவது சில்வர் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாண்டை வந்து அடியில் போட்டு இந்த பாத்திரத்தை மேலே வச்சு நம்ம கேஸ் கட்டை எடுத்துட்டு மூடி போட்டாச்சு. இப்போது லோ ஃப்ளேமில் வைக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1 கப்பு கோதுமை மாவும் 3/4 இது ஜீனியை எடுத்து, ஜீனியை வந்து நல்லா மிக்ஸியில் பவுடராக்கி கொண்டு வந்து 2ஐயும் சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது சோடாப்பு வந்து நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன், நீங்கள் பேக்கிங் சோடா இருந்தால் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், சோடாப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இதையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஊடால ஒரு 10 நிமிஷம் திறந்து நான் கொஞ்சோட முந்திரி குருணா மட்டும் போட்டு விட்டுருக்குறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து கேக் வந்து எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இப்படி ஸ்பூன்கிட்ட நம்ம குத்தி பார்க்கணும். குத்தி பார்க்குறப்போ ஸ்பூனில் ஒட்டுச்சுன்னா கேக் வேகணும்னு அர்த்தம். இந்த ஸ்பூனில் ஒட்டலை. இப்போ கேக் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது இந்த கேக்கை நம்ம எடுத்து கேக்கை எடுத்தாச்சு.
இப்போ இந்த கேக் வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, கையிலையுமே ஒட்டலை. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போது நம்ம இதை கரண்டிட்ட லேசாக அந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டு இதை வச்ச உடனே டபக்குன்னு விழுந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் கேக் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா கேக் எவ்வளோ ஸ்பாஞ்சாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? என் பொண்ணுக்கு இங்கே தாங்க முடியல, உடனே அறுத்து சாப்பிட்றணும் ஒரு பீஸ். ஏன்டி இப்படி பண்ணுற? பாருங்கள் கேக் பாருங்கள், அறுத்து காட்டுற இல்லை. பாருங்கள் கேக் பாருங்கள், நம்மளுக்கு வந்து எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கோதுமை மாவு நம்ம வந்து இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு, நீங்கள் ஜீனிக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம், அப்புறம் பால். இதுதான் இதை வச்சு செஞ்சதான் கேக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்கு குட்டி இருக்குது கேக்கு? முத்துமாரி தண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இப்போ முத்துமாரி சாப்பிட்டு சொல்லலாம். சைடாக சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி கேக் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். என் பொண்ணு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என் பொண்ணுக்கு இதுதான் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நான் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாருங்கள் கட் பண்ணி வைக்க கேக் காலி ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.